பாரிஸில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். இந்தியாவிற்கு இப்போ எந்த பிரிவில் பதக்கம் கிடைத்திருக்கிறது, என்ன பதக்கம் கிடைத்திருக்கிறது, விரிவான தகவல்கள். வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா 2வது வெண்கல பதக்கத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்துள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவு துப்பாக்கி சுடுதல் போட்டியின் வெண்கல பதக்கத்திற்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் இணை தென்கொரியா இணையை எதிர்த்து வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் விளையாடியது. இந்த போட்டியில் இந்திய இணை மிக துல்லியமாக இலக்கை குறிவைத்து தொடர்ச்சியாக புள்ளிகளை குவித்தது. இத்தகைய சுழல் 16க்கு 10 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய இணை வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தையும் வசப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மனு பாக்கர் தனிநபர் பிரிவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். இத்தகைய சுழல் மீண்டும் அவர் கலப்பு இரட்டையர் பிரிவில் துப்பாக்கி சுடுதலில் இன்னொரு வெண்கல பதக்கத்தை வென்று ஒரே ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்றையும் படைத்தார். இது மட்டுமின்றி அவருடன் ஜோடி சேர்ந்தாடிய சரப்ஜோத் சிங்கும் தனது முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றுள்ளார். நடப்பு ஒலிம்பிக்கில் இதன் மூலம் இந்தியாவிற்கு 2 பதக்கங்கள் கிடைத்துள்ளது. ஏற்கனவே ஒரு வெண்கல பதக்கம் வென்ற நிலையில் 2வதாக மீண்டும் ஒரு வெண்கல பதக்கம் கிடைத்துள்ளது. ஒட்டுமொத்த தேசத்திற்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. நன்றி பாலாஜி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் இணை வெண்கல பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.